வார்த்தை அளிக்க நிறுவன தலைவர் பசுமை பாரத மக்கள் கட்சி திருமிகு வழக்கறிஞர் திரு எஸ் ஆறுமுகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அளிக்கிறோம். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் வங்காள விரிகுடா விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்தது போல தலைகளா கடல் அலைகளா என திரண்டு வந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைமார் சமூகத்தினுடைய உறவுகள் அனைவருக்கும் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை அமர்ந்திருக்கின்ற திருமிகு முனைவர் VPM சங்கர் அவர்களே, இந்த மாபெரும் மாநாட்டினுடைய முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய தலைவர் திரு கருப்பையா பிள்ளை அவர்களே, டாக்டர் பிச்சைமணி அவர்களே, மற்றும் இந்த 2 நிமிடம் சொல்லிட்டீங்க, இந்த மாபெரும் மாநாட்டினுடைய சிறப்புரையை ஆற்ற வருகை தர இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளருமாகிய அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களே, இந்த சிறப்பான ஒரு மாநாட்டினை எழுச்சியோடும் புரட்சியோடும் நடத்தி தந்திருக்கின்ற வெள்ளாளர் சமுதாயத்தின் தவிர்க்க முடியாத சக்தி அன்பு சகோதரன் பந்தல் ராஜா அவர்களே, அனைத்து சமுதாயத்திலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற என்னை போன்ற மாற்று சமுதாயத்தினுடைய உறவுகள் அனைவருக்கும் எங்கள் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கொள்கை விளக்கத்தினுடைய ஒரு தலைவராக தமிழினத்தின் தலைவர், தமிழீழத்தின் தலைவர் ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை இந்த மாநாட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீரத்தின் விளைநிலம் தமிழீழத்தினுடைய பிரபாகரன் பிறந்த இந்த சமுதாயம் அரசியல் அங்கீகாரத்தை பெற துடிக்கின்ற, இழந்துவிட்ட அரசியல் அங்கீகாரத்தை பெற துடிக்கின்ற வஉசியினுடைய வம்சாவளியினர் அனைவரும் இன்று ஒன்று திரண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு அரசியல், ஒரு சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்றால், அரசியல் அதிகாரம் கைகள் இருந்தால் மட்டுமே ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அந்த சமூகத்தினுடைய அரசியல் வளர்ச்சியாக இருக்குமே தவிர சங்கத்தினுடைய தனிப்பட்ட சங்கத்தினுடைய வளர்ச்சியோ ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய வளர்ச்சியோ ஒரு அரசியல் அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்காது என்பதை இந்த நேரத்திலே இந்த சமூகத்தினுடைய வாயிலாக பதிவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கெங்கு சென்றிலும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறதே, அந்த வளர்ச்சியை தனி நபர்கள் இந்த சமூகத்தினுடைய எதிராக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய அடிப்படை வேர்களை கண்டறிந்து அவர்களையும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத கருத்தோடு அரசியல் அங்கீகாரத்தை பெற இருக்கிறீர்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிகவும் வித்தியாசமான ஒரு சட்டமன்ற தேர்தல். எந்த சமூகம் எந்த சாதி அடிப்படையிலான ஒரு வாக்குகளை பெற துடிக்கக்கூடிய அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு ஒரு அடிப்படையான அரசியல் அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால்
கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாகவே எல்லா அரசியல் சங்கங்களும் சரி, அரசியல் சார்ந்த சங்கங்களும் சரி, சமுதாய அமைப்புகளும் சரி, முதன்முதலையாக உருப்படியாக என்ன சொன்னோம்னா, எல்லா சமுதாய சாதிய சங்கங்களும் எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு சாதி வாரியான பட்டியலை மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எல்லா அரசியல் சமுதாய சங்கங்களும் வலியுறுத்தி வருகிறது. இனி வரக்கூடிய அரசு சாதி ரீதியிலான கணக்கெடுப்பை நடத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமூகத்தினர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் 234 தொகுதியிலே நாம் சார்ந்த சமுதாயத்தினர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதை வலியுறுத்தக்கூடிய கடமை எங்களுக்கும் இருக்கிறது. உங்களோடு சேர்ந்து அதே விஷயத்தை முன்னெடுப்பதற்கு அகில பாரத விஸ்வகர்மா உறவுகளும் பசுமை பாரத மக்கள் கட்சியும் என்றைக்கும் வெள்ளாள சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, எப்போதும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோடு கைகோர்க்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லி அருமையான வாய்ப்பை வழங்கிய வெள்ளாள சமுதாய அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.